ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கிளைமேட் தாங்க. வாங்க. ஸோ இன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. இந்த இடத்துல மேலே பார்த்தா ஃபுல்லாக ஃபேன் அடிச்சு இங்கே கூட பரவாயில்ல, இங்கே வந்து பாருங்க எவ்வளோ டார்க்காக இருக்கு. மழை வருமா? மழை வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி புயல் காற்று அடிக்கும் போது இங்கே வாடி மழை வரவே சந்தோஷம். செம்ம கிளைமேட் பா. வாவ். காய வச்சு இந்த புல்லாம் கூட சரியா நல்லா காஞ்சிடுச்சு. எதுக்குங்க புல்லெல்லாம் எரிய விடுறேன். எங்கங்க எரிய விட்டு என்னங்க பண்ணுவீங்க? பாட்டிக்கு கொடுத்துருவேன். பாட்டி அடுப்பு எரிய விடுறாங்களா? ரவுண்டா பாட்டி அடுப்பெரிய விடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டா. பேசாம பொம்மைக்கு மெத்தையா வச்சுக்கடா. அதாம்மா சீரத்துக்கு வச்சு இதை எரிய விடுறதுன்னு சொல்லிட்டு. செடிங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு. ரொம்ப நல்லா தான் இருக்கு எல்லாமே. வெண்டைக்காய்லாம் சூப்பராக வந்துருக்கு. கான் செடி நீங்கள் வளர்க்குறீங்களா சார்? நான் தான் வளர்க்குறேன். ஏன் கானுக்கு போயிட்டீங்க? நான் கீழே கூட கேழ்வரகு கான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ அதனால பேய்க்காத்து வந்துச்சு. அடடா மழடா, அட மழடா, சென்னையில் பெய்ய போகுது புயல் மழடா. சரி ஓகே, இரு மழை வருதா இல்லை காற்றோட போதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மழை தொடி இங்கே ஃபிங்கரில் ஒன்று போட்டு. ஓ மை காட், அப்போ கீழே போயிடலாம், கேமரா கலையிடும். ஆமாம், கத்தி வேணாம், இரு இதே வச்சு கத்தி போடணும். நீ நல்லா மழை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் மேலே 3 நாள் தூரல் விழுந்துக்கிட்டே இருக்கு தூரல். வாங்க வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறதை பார்ப்போம். அதுக்கு தான் மேலேயே வந்தோம். ஆனால் அப்போ என்னையே தள்ளுது காற்று. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே பாருங்க, அந்த மரத்தை பாருங்க. இந்த அறுவடை பண்ணுறதை பார்ப்போம். ஓ மழை தூரல் என் மேலே படுது ஃபுல்லாக. இதெல்லாம் நாளைக்கு தான். 4 வெண்டைக்காங்க. 4 வெண்டைக்காய் வந்துருக்கு. மாமா சீக்கிரம் வாமா போகலாம் கீழே. இல்லை மழை சாரல நனைஞ்சிருவோம்மா. துரல் என் மேலே படுது. பூ பறிக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூக்கள் வந்துட்டு ஆனால் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ பேசுகிறது வந்துட்டு மைக்கில் K9 மைக்கில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோ பேசுகிறது எப்படி இருக்குது, ஃபீல் எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் அம்மா சொல்கிறாங்க கேட்குதா? எங்கள் அம்மா சொல்கிறதும் இந்த மைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கெல்லாம் நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள். பூ எப்படி பறிக்கணும்னா இப்படி பிடிச்சி இழுத்துருங்க, லைட்டாக இழுத்தாலே வரும். இன்னொரு டெக்னிக் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இங்கே பிடிச்சிக்கணும், இன்னொரு கையை வச்சு மேலே தூக்கணும். 2 பூ நான் அறுவடை பண்ணியிருக்கேன். சரி, நம்ம கிரேப் செடி நம்ம மாடி தத்துட்டு பார்த்துருவோம். கிரேப் செடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் சோளமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது என்ன கத்திரிக்காவா நல்லா இருக்குது. இந்த இட்லி பூவுமே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் பூக்கள்லாம் கொட்டி வாடி விழுந்துருச்சு. அப்புறம் இந்த தூஜா கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்பவே நல்லா ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அடியில் இந்த மாதிரி தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மழை தூருது ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், நான் முடிச்சிடுறேன். இதை பாருங்க, நல்ல வேலை மேலேருந்து ஓடி வந்தாச்சு. அம்மா தான் மேலே இருக்காங்க, என்ன நடக்குதோ தெரியல. பாருங்க என் சோளம் எப்படி ஆடுது. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபோனே ஈரமாயிடுச்சு லைட்டாக. மழை பெய்யறது தான் காமிக்கலான்னு சொன்னேன், இப்போ காமிச்சாச்சு. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். மழை அதிகமாக நான் உள்ளே போகிறேன்.